அழகா சொல்ல இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட கடைசியில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். தரமாக முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. ஏன்னா வெறித்தனமாக இருக்கும் லாஸ்ட் சீன். அதனால கதைக்குள்ள போகலாமா? ஹீரோவும் இப்போ கோல்டன் டீமன் ஜோனுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். ஆளுக்கு அவனுடைய பெட்டி படிக்கல தூக்க மூட்டை கட்டி பேக்கா எடுத்துன்னு போகும்போது நம்ம லீஸுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கு, ஓவர் வெயிட்டா. உன்னால தூக்க முடியுமாப்பா? என்னால் தூக்க முடியும், கவலைப்படாதீங்க. ஏன்னா என்னோட அக்காவே அவ்வளோ கடினமாக வழியும் போது நான் கண்டிப்பா இதெல்லாம் தாக்குவேன். இந்த லக்கேஜ் ஒன்றும் அவ்வளோ வெயிட் எல்லாம் கிடையாது, நானே பாத்துக்கிறேன். உண்மையிலே உங்களை மதிக்கிறோம் லீஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்ல பாராட்டுறாங்க. உண்மையிலே சொல்றேன், இதுக்கப்புறம் நீ ப்ராப்பரான ஒரு மிஷினரி குரூப்ல இருக்கிற ஆள் மாதிரி இப்போ நடந்துக்கிறேன். கவலைப்படாத, என்ன ஆனாலும் நீ டயர்டா சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே சார் தோக்கா. அதே மாதிரி பிகிமாரும் நம்மளை சுத்தி கண்காணிச்சுனே இருக்கா. ஓகே, இரவும் போகும்போது சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா இப்போதைக்கு இங்க இருக்கிற மெயினான பிரச்சனையே இந்த டீமன்ஸ் தான். அப்படின்னு முன்னோக்கி போகவும் அந்த இடத்துல நம்ம யாவாவும் ஏதோ ஒரு மான்சரோட சென்ஸை உணர்றாங்க. எல்லாருமே இதை உணர அட்டாக் பண்றதுக்கு அலர்ட்டாக ஹீரோவை ஒளிஞ்சு நின்று பார்க்க அந்த இடத்துல பார்த்தா லிசர்ட் டைப் ஒரு மான்சர் வந்து இது பார்க்க அந்த டஞ்சன்ல இருந்த டீமன் லிசர்ட் மாதிரி தான் இருக்கு. பட் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வடிவமா இருக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம யாவாவோ தாமதிக்காம அது கூட போய் ஃபைட் பண்ண அது தடுக்குது. ஹீரோவும் பொருட்படுத்தாம பேரலைஸ் கொடுத்து பாய்சன் கொடுத்து அதை கொண்டுட நல்ல வேலை பண்ணப்பா. உங்களை விடவா சார் தோக்கா? சரி ஒரு நிமிஷம் இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த டீமனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்லீப்பை தூங்க வச்சுட்டு ஒரே அடியா டீமன் சொல்ல மற்ற டீமன்ஸுக்கு தெரியாத மாதிரி பண்ணிடுறான். ஏன்னா ஒன்னு தப்பிச்சு போனாலும் மிச்சம் எல்லாமே அலர்ட் ஆகி வந்துடும். இந்த இடத்துல என்னோட எஃபெக்டிவான ஸ்கில்ஸ் பேரலைஸ், பாய்சன், ஸ்லீப் என்ன இது இதே மாதிரியான டீமன்ஸ் வந்துனே இருக்கு. ஆனா அதுங்களை கம்பைன் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜெனரலா இந்த சொல்ல போனா இந்த டீமன்ஸ் எல்லாம் சாங் இல்லப்பா அப்படின்னு இப்போதான் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா பேசுறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த மாஸ்டர் கிட்ட போயிட்டு அதோட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறான். கண்டிப்பா இது நமக்கு தேவைப்படும். சார் தோக்கா என்ன பண்றீங்க? அதுவா ஒருத்தரோட புக்கு மூலியமா நான் தெரிஞ்சுக்கிற தகவல் படிதான்பா இதை எடுக்கிறேன். இந்த புக்ல பாருன்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுக்க அதுல அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க ஓ இதுவா? ஆமா, இதோட பார்ட் எல்லாமே ஃபார்பிடன் ஐட்டம்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிகிமாருவோட வளர்ச்சிக்கு உதவும். அதாவது லைக் இந்த ஃப்ளை கிங் மாஸ்கோட வாய்ஸ் சேஞ்சிங் பண்ண அந்த ஸ்டோன் மாதிரியா அது போலயே வச்சுக்கலாம். நீ கியூரியஸா இருக்க ஒன்னும் பல தெரிஞ்சுக்க. ஆமா, அப்பனா அந்த புக்கை நீயே வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி. எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்துக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதனால ஒரு டீசென்டான கான்வர்சேஷன் தான் இதுல நல்ல அபிப்பிராயங்களை உண்டாக்குது. சரி வாங்க அடுத்ததா இந்த டீமன் ஜோனியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவ்வளவும் போலான்னு பார்க்க அவனோட பேக்ல இருந்து ஏதோ ஒரு க்ளோ ஆகுது. ஏதோ அதை கவனிக்கல. அதுக்கப்புறம் அவனை ஆத்த கடந்து போகலான்னு பார்க்க தடிக்க வீழான் போது எவ்வளோ காப்பாது. ரொம்ப நன்றிப்பா. நம்ம கண்டிப்பா இந்த ரிவரை தாண்டி தான் போகணும். இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா போகணும். ஏன்னா தண்ணியில எதனா டீமன்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த வாலிஸ் நீ தான். நான் டோக்கா வந்துடுறேன், பொறுமையா போன புரிஞ்சுது. ஆனா கட்டாயமா இந்த இடத்துல டோக்கா நான் மட்டும்தான் என் பேக் எல்லாம் வெயிட் ஆனது எத்துக்கணும் இந்த ரிவரை கிராஸ் பண்ணல. அது பிரச்சனை இல்ல. இப்ப அவளோட பேக் அவ சுமந்துன்னு வரனா கண்டிப்பா அவ அந்த அளவுக்கு வர்த்தன ஆளான்றத நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அவ குட்டி போனா இருந்தாலுமே கூட அவளுக்குள்ள நல்ல கடினமா உழைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் என்னோட அக்கா மாதிரி தான் இந்த இடத்துல சூப்பரா வந்துடும் பாக்குறீங்களா சொல்லிட்டு அவளும் முன்னோக்கி வர அப்ப கீழே விழான்னு போகவும் பிக்கி மரம் போயிட்டு காப்பாத்த ரொம்ப நன்றி பிக்கி மரம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட சேஃப்டி முக்கியம் இல்ல. ஆமா, லேஸோட இந்த சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது என்னோட பழைய நினைவுகள் தான் ஞாபகம் வருது. உண்மையில நீங்களா வந்து சொல்றீங்க. ஆமா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அடுத்த முறை நீ பெட்டர் கேர்ஃபுல்லா பண்ண சரியா? அது மட்டும் இல்லாம எல்லாரையும் உன்னிப்பா கவனி. சரியா சொன்னீங்க, எங்க அக்காவோ இப்படின்னு சொன்னோம். பட் இந்த ரிவரை கிராஸ் பண்றதுல நான் ஃபெயில் இருந்தாலும் என்ன மன்னிச்சுங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. நீ இதுக்கப்புறம் உஷாரா தான் சொல்றோம். அதுக்கப்புறம் சார் தோக்கா அண்ட் சரஸ் ஒன்னும் குழந்தை கிடையாது. அதனால பிறப்புலயே கண்டிப்பா நல்ல பலசாலி ஆளுன்றது தெரியுது. இப்ப அவங்களே தாண்டி வந்துடும் சொல்லிட்டு சரஸை காமிக்க சரஸ் பார்த்தா கால் தடிக்க கீழே விழா தண்ணிக்குள்ள சரஸ். அதுக்கப்புறம் இருவோம். சரி சரஸ் ஃபர்ஸ்ட் உன்னோட துணிகள் எல்லாமே காஞ்சி பிறகு இந்த இடத்துல இருந்து போலாம். நல்லா புரிஞ்சது மாஸ்டர், என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட கேர்லெஸ்னால தான் இப்படி நடந்தது. நான் ஒரு கார்டியானா தெரியும் இப்படி பண்ணலாமா? சரஸ் நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க லெப்பர்ட் வகையை சேர்ந்தவங்கனால கண்டிப்பா நீங்க இன்னும் ஷார்ப்பா ஸ்பீடா இருக்கீங்க மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் சரஸ் தும்ப ஹீரோவோ தன்னோட துணியை கேட்டி அவளுக்கு போய் விடுறான். ரொம்ப நன்றி சார் தோக்கா. சரி கொஞ்ச நாள் இந்த இடத்துல இருந்து போலாமா? உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பா இருக்கலாம். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஆனா நீ என்னோட சென்டை மட்டும் வந்து பார்க்கலாம் ப்ராப்ளமா இருக்காது. அது திருப்பி சொல்லி காட்டாதீங்க. சரி சரி. அப்ப முன்னோக்கி போயின்னு இருக்கும் போது எவ்வளவும் எதையோ பார்த்து எச்சரிக்கையா நிக்கவும் என்ன ஆச்சுன்னு லீஸும் கேட்க சார் தோக்கா நம்ம நோக்கி ஏதோ ஒரு ஆபத்து வந்து இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரியா இருக்கணும். சரி ஓகே, என்ன எதனா டீமனா அப்படியும் வச்சுக்கலாம். கண்டிப்பா அது வரது வச்சு பார்க்கும்போது அது எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியுதுன்னு தோணுது. அப்படின்னா நீயும் லீஸும் எனக்கு பின்னாடியே நில்லுங்க. அப்ப நீங்க தான் தனியா சமாளிக்க போறீங்களா? ஆமா நானே பாத்துக்கிறேன். சரி நீங்க சொன்ன மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவும் போய் வினாடி நிக்க இந்த இடத்துல நான் பிக்கி மாறுவ நம்ப முடியாது. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்கும். அப்ப பார்த்தோம் அந்த இடத்துல இன்னும் நிறைய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வருது. ஹீரோவும் அந்த டீமனுடைய ஐய பாக்க இது எல்லாமே ஹீரோ டஞ்சன்ல சண்டை போடும் போது டீமன்ஸ் கண்ணில் இருந்து அதே ஐ தான் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஓ எந்த இடத்துல நீ தான் இருக்கியா? உங்களை நான் கொல்றதுக்கான நேரம் என்ன இருந்தாலும் டெட் ஃபைட்டரை விட நான் தான் உங்களை ஈஸியா சமாளிப்பேன் பேரலைஸ் அப்படின்னு சொல்லவும் அவ்வளவு பெரிய மான்ஸ்டரையா அசால்ட்டா நிக்க வைக்கிறான். மன்னிச்சிடுங்க, உங்களுடைய சொந்தக்காரெல்லாம் நான் இப்போதான் டஞ்சன்ல ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்திருக்கேன். அவங்க போன இடத்துக்கு உங்களையும் அனுப்பிச்சு வைக்கிறேன் பர்சக் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அதுங்களோட உடம்புல இருந்து ரத்தம் பீச்சுக்கு வெளியே வருது. எதனால ஹீரோக்கோ லெவல் அப் ஆவ இந்த லெவல் அப்லாம் பார்த்துமான்னு தெரியல. பட் ஆனா இப்போதைக்கு இது போதும் தோணுது. எவாவும் என்ன சார் தோக்கா உங்களுக்கு இந்த மாதிரியான மான்ஸ்டர் முன்னாடி தெரியும் போலியே ஈஸியா கையாளுறீங்க. ஏன்னா இந்த மாதிரியான வகையான மான்ஸ்டரை நான் முன்னாடி எதிர்த்திருக்கேன். அப்புறம் ஹீரோவும் அதோட ஐட்டத்தை எடுக்க என்ன பண்றீங்க? இது கட் பண்ணி நம்ம சாப்பிட போறோமா? அதுக்கெல்லாம் பிளான் பண்ணாதீங்க. எவா அது கிடையாது. அவரே ஃபார்பிடன் ஆர்ட்ஸ் மூலியமா இது ஒர்க் புக்ல எழுதி வச்சிருக்கிற விஷயங்களை கம்ப்ளீட் பண்ண பாக்குறாரு. அதாவது இதுல குறிப்புகள் படி மேஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் எந்த மான்ஸ்டர்ஸ்குள்ள மெட்டீரியல்ஸா கிடக்கும் அதை நம்ம எடுத்து
எடுத்து நமக்காக சில முறைகள் பயன்படுத்தலாம். கூடவே பிகிமாருவோட என்சான்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நமக்கு யூஸ் ஆகலனாலும் பிகிமாருக்கு கண்டிப்பா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகல. பிகிமாரோட என்னடா என்ன வச்சு என்னடா போலீஸ்னு சொல்லிட்டு அவன் பயப்படாத பிகிமாரு உன்னை ஸ்ட்ராங் ஆகிறத பத்தி தான் பேசினு இருக்கும். அவங்க கேட்கதான் அப்படி இருந்தாலுமே ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு ஒரு வேர்டு அவனும் சோகமாவே சொல்றான். நான் தோகா என்னாச்சு? அப்ப எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஒரு சென்ஸை உணர்றாங்க. உங்க எல்லாராலையும் அதை உணர முடியுதா? எங்களால உணர முடியுது ஈஸியாவே. அடுத்தது வேற எதனா டீமன் வருதோ? சார் தயாராரு. ஓகே சார் தோகா. என்ன வித்தியாசமான ஆரா என்னால உணர முடியுது. இவங்க எல்லாரும் தயாரா இருக்கவும் பிகிமாரு திடீர்னு உன் பேக்ல இருந்து தான் அந்த ஆரா வெளிப்படுதுன்னு சொல்ல என்னது என் பேக்ல இருந்தா அப்படின்னு அதில் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பார்த்தாமே நம்ம ஒரு எக்கை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது அந்த டஞ்சன்ல. சார் தோகா இது ஆமா அதேதான். அப்புறமா அந்த முட்டையும் பொறிக்க அதுக்கப்புறம் பார்த்தா அது உள்ள இருந்து ஒரு குட்டி குதிரை வெளியே வருது. என்னது குதிரையா? எவா இது பார்க்கவே ரொம்ப பெருசாயிடுச்சுல. இப்பதான் பொறிச்சது அதுக்குள்ள எப்படி இவ்வளவு ஸ்பீடா க்ரோ ஆயிருக்கும்? ஒருவேளை இதுவும் ஒரு டீமன் வகை சேர்ந்ததா? சரசம் சார் தோகா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில டீமன்ஸ் கிட்ட யூனிக்கான இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்ததுக்கு அதோட ஆர்ஜினே இதெல்லாம் கலந்ததுனால எந்த மாதிரியான அதிசய டீமன்ஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல இருக்கும். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுப்பா. சரி வாங்க. அதுக்கப்புறம் அந்த குதிரையும் ஹீரோ கிட்ட வரலான்னு பார்க்க இவங்க எல்லாரும் பயப்படாதீங்க ஒன்னும் ஆகாது. அதுக்கப்புறம் ஹீரோவை அது பார்த்துட்டு தன்னோட அம்மா நினைச்சு அவங்க கூட சந்தோஷமா கொஞ்சது. அப்புறமா ஹீரோவும் அது தடவி கொடுத்துட்டு என்ன இது மாஸ்டர்? அது இந்த குதிரையோட மானாவை ஸ்டோன் பண்ணி வைக்கிற ஆர்கனா இருக்கணும். ஏன்னா சில கிரியேச்சர் கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரியான மேஜிக்கல் மானாவை ரீஸ்டோர் பண்ணி வைக்கிற திறமைகள்லாம் இருக்கு. அப்பனா இது ஒரு மேஜிக்கல் பீஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பனா பிகிமாருக்கு எப்படி நம்ம செலுத்தணுமோ அதே மாதிரி இவனுக்கும் மானாவை செலுத்திடுவோம் சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவனுக்கு பவர் கொடுக்க அதுக்கப்புறம் ஹீரோவும் தனக்கிட்ட இருக்கிற அந்த மானாவை இதுக்கு செலுத்தினே இருக்கான். அதுல நல்ல ஒத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டைட்டில் குத்துருப்பாங்க பாருங்க, இ ரேங்க் ஹீரோவா. அதுக்கப்புறம் அந்த குதிரையும் கொஞ்சம் திணறுது. ஏன்னா அவ்வளவு மான பவர்ஸை தனக்குள்ள உள்ள செலுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மான பவர் யூஸ் பண்ணி அதுவும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாத்திர மாறிடுது. என்னது 1000 மானா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவ்வளோனா? அப்ப இன்னமும் ஒரு பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு 10,000 மானா ஸ்டோரை அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண இப்ப ஹை லெவல் பீஸ்டாவே அது மாறிடுச்சு. பரவாயில்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளோட குரூப்ல ஒரு புதிய மெம்பர் ஜாயின் பண்ணிட்டாங்க. மெம்பர் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி இவனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு லீஸும் கேட்க இது ஒரு பேண்டம் ஆர்ஸ். இது கூடவே 8 கால்கள் இருக்கு. அதனால இதுக்கு பேரு ஸ்லே. இது எங்க உலகத்துல இருக்க காட் ஆஃப் ஓடினோடைய சர்வன்ட் டிவைன் பீஸ்ட் அதுக்கு பேரு. அதனால இது பேரு ஸ்லே. அதுக்கப்புறம் அதுவும் சந்தோஷமா ஏத்துக்குது. உங்களை நல்லபடியா பாத்துங்க ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரசம் போய் அதை கொஞ்சம் அதுவும் இவ்வளவு பாசமா தடவி கொடுக்குது. சார் தோக்கா என்ன பண்ணுது பாருங்க, இது கொஞ்சம் கம்முனு எனக்கு கூசுது. உண்மையிலே ஸ்லேக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சரச. சரி ஸ்லே உன்னோட பழைய ஃபார்முக்கு மாறுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க அதுக்கப்புறம் அதே காட்டுல வேற ஒரு இடத்துல இப்போ ஹீரோஸ் எல்லாருமே காடஸ் கூட வந்துடுறாங்க. சாரி நாங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல இந்த இடத்துல. இல்லப்பா இன்னும் உங்களோட பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க, நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆயாக்காவும் சொல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்பை காமிக்க அவங்க எல்லாம் உட்காந்து தான் இருக்காங்க. பட் அதர் நேஷனை சேர்ந்த மத்த ஹீரோஸ் வாரியர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஒரு பிளான் படிக்கிறாங்க. நம்ம இப்படிதான் பண்ணணும். ஆனா கரண்ட் ஹீரோஸால இப்போதைக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? சரி நீங்க என்ன பண்றீங்க, ஹீரோஸை திரும்பி போக சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் சமாளிக்க முடியும். அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு இடைஞ்சலா இருப்பாங்க. கிரியாராவும் என்னது திரும்ப போகணுமா அப்படின்னு பேசின இருக்கும் போதே நம்ம ஹீரோ சமாளிச்சா அந்த மாசம் இந்த இடத்துக்கு கூட்டம் மட்டுமா வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து பயந்து இருக்க நான் ஃப்ரெண்ட்ல இருந்து சமாளிக்க போறேன்பா, நீங்க கவலையப்படாதீங்க. இது மூலியமா என்னோட பயத்தை போக்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண போறேன். அது எல்லாருக்குமே இந்த இடத்துல ஷேர் பண்றேன். சரி ஹீரோஸ் எல்லாம் பின்னாடி நிக்கட்டும், நீங்க என் கூட வரையா ஆயாஸ்? கண்டிப்பா. அதுக்கப்புறம் முதல்ல இவங்க 3 பேரும் போயிட்டு ஃபைட் பண்ணாரு. அவங்க எல்லாருமே பிரமாதமா பண்றாங்க. அதுவும் தனி ஆளா குரூப் எல்லாம் சேர்த்துக்காம. ஆனா இன்னமும் நிறைய வர அந்த டீமன்ஸ் விட இவ்வளவு வீக்கா இருக்கீங்களே அப்படின்னு கிரியாரா போகவும் சரி ஆயாஸ் நம்மளோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். அதனால ஹீரோஸ் இந்த இடத்துல கொண்டு போகும். நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். டிராகன் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியாரா ஒரே ஒரு ஃபயரை பயன்படுத்த மொத்தமா தெரிய எரிச்சு விட்டுறான். என்னோட ஸ்கில் லெவல இப்பதான் 4வது லெவலுக்கு அமைச்சிருக்கேன். அதனால இந்த இடத்துல நான் என்னோட லெவலை அதிகப்படுத்தாம நான் போகவே மாட்டேன். நான் தான் ஃபியூச்சர் கிங் ஆஃப் கிரியாரா. இது எல்லாமே வாய்ப்பு பாக்க. ஆமா இச்சிரி அப்புறம் இட்சுகி எங்க போயிட்டாங்க? ஏதோ நடந்து முடிஞ்ச மாதிரி இல்ல. ஆமா சரிவா திரும்ப போயிடுவோம். நம்ம ஆளுங்களாண்டியே கண்டிப்பா செத்து போன யாராச்சும் கண்டுபிடிப்பாங்க. இருந்தாலும் இந்த நேஷனே ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பா. அது மட்டும் இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மள ஆபத்துல தள்ளுற மாதிரி தான் இருக்கு. அதுலேயும் முக்கியமாக காடஸ் நம்மளோட ஸ்கூலில் சேர்ந்து ஒரு பையன் கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்காங்க. அதனால அவன் கடைசியாக போகும்போது ஏதோ ஒரு மோசமான விஷயத்த வேற சொல்லிட்டு போயிருக்கான். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஹீரோ காமிக்க ஐஸ்டான ஒரு பழங்கால கோயிலுக்குள்ள இப்போ தங்கியிருக்காங்க. மசத்தோக்க டின்னர் ரெடியாச்சு வாங்க சாப்பிடலாம். இதை வந்துட்டேன். நம்ம இந்த இடத்துக்கு சீக்கிரமா வந்ததுக்கான காரணமே ஸ்லே தான். அவள் இல்லைனா இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருப்போம். ஏன்னா நம்மளோட பேக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே இவனை வச்சு நம்ம ஃபார்வர்ட் வச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்க்கலாம். சரி வேற எதனா பார்த்துன்னு இருக்கீங்களா என்ன? இங்க இல்லை இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு லைட்டை பார்த்துன்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த இடத்துல டீமன்ஸ் கூட யாரும் ஃபைட் பண்ற சென்ஸ் தோணுது. அதுவும் நார்த் ஈஸ்ட்ல. ஹீரோவும் சரஸ் சொன்னது கேட்டுட்டு என்னது நார்த் ஈஸ்டா? நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல தானே ஆலியன் நாட்டை சேர்ந்து அந்த காடஸ் இருக்கிற இடம். அதுக்கப்புறம் பொழுதும் வெளியே சரஸ் எழுந்துச்சு எவா இங்க பாருங்க நம்ம சார் தோக்கா காணாம போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? நம்ம விட்டுட்டு போயிட்டாரு, கைட்டு விட்டுட்டாரா? பிகிமாரு கூட காணும். கண்டிப்பா அவர் டீமன் ஜோனை விட்டு வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால கட்டாயமா திரும்பி வருவாரு. அது உங்களுக்கே தெரியும். ஆமா சரியா சொன்னீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து பார்த்தா ஹீரோ நிறைய மான்சரை கொன்னு குவிச்சிருக்கான் அந்த இடத்துல. சார் தோக்கா நீங்க நைட்டு தூங்கவே இல்லையா? என்ன இங்க என்ன பண்ணுங்க? அதுவா நைட்டு நீங்க எல்லாரும் தூங்கி நினைந்தீங்களா? அப்ப இந்த மான்சர்ஸ் எல்லாம் நம்ம தூக்கத்தை கெடுக்க
இருந்துச்சு, அதனாலதான் போட்டு தள்ளி இருந்தேன். என்ன பண்றது, விடாம நிறைய வந்ததா, அதனாலதான். ஆனா இதெல்லாம் ஹியூமன் டீமன் மாதிரி இருக்கு. சரியா சொன்னேன். ஆனா ஒரிஜினல் டீமன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஸ்ட்ரென்த். சரி, இதோட மெட்டீரியல் எடுப்போம், அதுக்கப்புறம் கிளம்பலாமா? ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் முன்னாடி பார்க்க கொஞ்சம் நில்லுங்க சார் தோக்கா, என்னாச்சு? கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் எடுத்து ஆகணும், ரொம்ப உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நாங்க போராடுறோம், எங்களுக்காக நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும். என்னதே நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா கூட உங்களால டீமன்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியாதுமா, அதனால நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய புயல் வர மாதிரி இது அறிகுறி வர. சரி, என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு விட அவங்க முன்னாடி டீமன்ஸ் வருதான்னு சொல்லிட்டு பாத்து இருக்க. ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்கான். முன்னாடி எதனா டீமன்ஸ் உணர முடியுதா? இல்ல, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு சென்ஸ் கூட வரலையே. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு குகையை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தங்கலான்னு பாக்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு மாஸ்டர் வருது. எவா நீங்க அதை போட்டுதலன்னு சர சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோவும் இது என்னால உணர முடியல, எப்படி இது வந்தது? ஹீரோவும் எவா வேணா நிறுத்து. அடுத்த நிமிஷமே அவங்க அதை வெட்டி போடவும் அது கீழே அப்படியே செத்துருது. ஹீரோ இதை பார்த்துட்டு இது ஹியூமனாய்டு டீமன் கிடையாது சார் தோக்கா, என்ன போய் இது? எனக்கு தெரிஞ்சு அது இன்னமும் உயிரோட இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அது இறந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் கூட அசையிலையே. அதுக்கப்புறம் ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணதுக்காக அதை பேரலைஸ் பண்ண அதை வச்சு கண்டுபிடிச்சிடான். இப்போதைக்கு இது செத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி நான் கொஞ்சம் கூட உணரவே இல்ல, சடனா வானத்துல வந்துச்சு, அது ஒரு ரொம்ப க்ளோஸா எனக்கு. இதுக்கு பின்னாடி யாரோ இதை பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. ஒரு மான்ஸ்டர் எங்களை அட்டாக் பண்ணது நேரடியா எங்களை தாக்க வருமே தவிர திடீர்னு இப்படி வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஹை லெவல் மான்ஸ்டரும் இது இல்ல. அடுத்த நிமிஷமே அந்த மான்ஸ்டரும் கத்த இதை பார்த்துட்டு ஹீரோவும் எல்லாரும் திரும்ப போயிடலாம் வாங்க. இதை நான் திரும்பி சொல்ல மாட்டேன், ஏன்னா முன்னாடியே இப்படிதான் நடந்தது. ஒரு சின்ன சிக்னல் மூலியமா நாங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுத்த அதே நிகழ்வை நான் இந்த இடத்துல இப்போ உணர்றேன். அதனால சரி வாங்க கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி இருக்க. அடுத்த நிமிஷம் அந்த மான்ஸ்டரும் கத்ததுனால அதோட சவுண்டை கேட்டுட்டு இவங்களால அதை கேட்கவே முடியல. அதுவும் நிறுத்த என்னாச்சு, இது ஏன் பைத்திய மாதிரி கத்தி நிறுத்துது? இது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இப்படி பண்ணுது. கண்டிப்பா நம்மள கார்னர் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். அதுங்கெல்லாம் நம்மள நோக்கி தான் வருது. பார்த்தா இந்த காடு முழுக்க இருக்கிற டீமன்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி தான் வந்து இருக்கு. இந்த பக்கம் இந்த ஹீரோஸோட டீமும் பார்த்து இருக்க. இதெல்லாம் நம்மள நோக்கி இவ்வளவு அதிகப்படியான காலடி சவுண்ட் நான் இப்ப கேட்டதே இல்லை. அப்படின்னு இதுக்கு வாய்ப்பு நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்மள நோக்கி தான் இப்ப வந்து இருக்கு அப்படின்னு ஹீரோவும் ஷாக்காக. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிக்கணும், நம்ம பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மட்டும் இல்லாம வீடியோ கொஞ்சம் டிலே ஆனது ரொம்ப மன்னிச்சிடுங்க, ஏன்னா ஐ ஃபீவர்னால என்னால வாய்ஸ் ஓவர் எதுவுமே பண்ண முடியல. ஓரளவுக்கு இது சுமார் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ஏஞ்சி வீடியோ போடாம இருக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக போட்டுன்னு இருக்கேன். லேட் ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். யார் போட்டாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனல் வந்து பாருங்க. ஏன்னா என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு நல்லா புரிய மாதிரி தான் சொல்றேன். அதனால சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல ஃபயர் வந்து போடுங்க. ஏன்னா கடைசி சீன் வேலை வந்திருக்கும், எல்லா டீமன்ஸும் இவங்களை நோக்கி தான் வந்திருக்கும். அடுத்த எபிசோட்ல வேலை போது. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.